வெல்கம் டியர்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நம்பர் 5.4 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். A magnetron in a microwave oven emits electromagnetic waves with frequency F is equal to 2450 MHz. What magnetic field strength is required for electrons to move in a circular path with this frequency? Okay, கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மைக்ரோவேவ் ஓவனில் மேக்னட்ரான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை எமிட் பண்ணுது. ஸோ அப்போ உள்ளே எமிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி 2450 MHz. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 2450 MHz. மெகா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன வேல்யூன்ட்டு 10⁶. ஸோ ஹெட்ஸ் இதுதான் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ. என்ன கேட்டிருக்காங்க? வாட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறதுக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ தான் பி தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இது என்ன கான்செப்ட்? ஏன்னா இது நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம ஓவன் எப்படி ப்ராசஸ் ஆகுது, உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் என்ன கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோன்னா 3rd லெசனில் நம்ம ஒன்று படிச்சிருப்போம். மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அப்போ அதில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் என்ட்ரு ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும் இல்லைங்களா. அப்போ சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இந்த எலக்ட்ரான். ஸோ அப்போது அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் இந்த எலக்ட்ரானுக்கு என்ன நடக்குது? சர்க்குலர் மோஷன் நடக்குது. அப்போ சர்க்குலர் மோஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ mv²/r. ஸோ அப்போ இதுதான் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த 3rd லெசனில் நம்ம இந்த ஃபார்முலா படி படிச்சிருப்போம். ஸோ அப்போ இதிலேருந்து தான் நம்ம என்ன லாஸ்ட்டாக கொண்டு வந்திருப்போம்? சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி, கைரோ ஃப்ரீக்வன்சிலாம் நமக்கு லாஸ்ட்டாக டிரைவ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ F is equal to QB/2πm. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்னு சொல்லி, ஸோ அதிலிருந்து தான் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு QB/m. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இந்த ஒமேகா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அப்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ அப்போது 2 பையோட வேல்யூ என்னது? 3.14 இன்ட்டு எஃபோட வேல்யூ 2450 இன்ட்டு 10⁶. ஸோ நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15,386 இன்ட்டு 10⁶ ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம பாயிண்ட் நம்ம வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா 1 2 3 4 டிஜிட் தள்ளி வைக்கும்போது 1.538ங்கும்போது இது above 5 இல்லையா. ஸோ அப்போ அதனால் நம்ம ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.54 இன்ட்டு 10⁻10 ஹெர்ட்ஸ். ஆர் இன்னொரு யூனிட் என்ன போடலாம்? எஸ் இன்வர்ஸ் அப்படின்னு போடலாம் இல்லைங்களா. செகண்ட் இன்வர்ஸ். ஏன் எஸ் இன்வர்ஸ் அப்படின்னு போடுறோம்? ஏன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியட். ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸுக்கு இன்னொரு யூனிட் நம்ம என்ன போடலாம்? செகண்ட் இன்வர்ஸ் 1 அப்படின்னு நம்ம போடலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ அதனால தான் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்? ஒமேகாவுக்கு நான் 1.54 இன்ட்டு 10⁻10 எஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ பி வேல்யூக்கான ஃபார்முலா போட்டுடலாமா? ஸோ அப்போ இதிலேருந்து நீங்கள் பி வேல்யூக்கான ஃபார்முலா போட்டிங்கன்னா m/q அப்படின்னு இருக்கும். இங்கே m அப்படிங்கிறது என்னது? கொஸ்டின்லே எலக்ட்ரான் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே m அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதே மாதிரி ஒமேகா அப்படிங்கிறது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இல்லைங்களா. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 1.54 இன்ட்டு 10⁻10. மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ என்னது? 9.11 இன்ட்டு 10⁻31. அதே மாதிரி அடுத்து q அப்படிங்கிறது என்னது? நம்ம இங்கே எலக்ட்ரான் தானே எடுத்திருக்கோம். அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? -1.6 இன்ட்டு 10⁻19 கூலும்னு போடுவோமா.
ஸோ இந்த மைனஸ் எதுக்காக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ சம் பண்ணும்போது நம்ம இந்த மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை, மாடுலஸ் போட்டு மைனஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தென் சார்ஜோட வேல்யூ இதெல்லாம் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இதை வந்து 2 வேல வந்து நம்ம இதை டிரைவ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து லாக் யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ அந்த லாக் எப்படி யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறங்கிறத உங்களுக்கு இன்னொரு சம்மில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்னொரு மெத்தட் எப்படி நம்ம இதில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே உள்ள வேல்யூவால் டிவைட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு மெத்தடு. இன்றைக்கி நம்ம அந்த மெத்தட் பார்க்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்லலாம் இருக்கும்போது ரொம்ப லென்த்தியாக போகுமே, நம்ம பாயிண்டெல்லாம் வந்து வச்சு கன்ஃபியூஸ் ஆகுமா, ஸோ டிவிஷன்லாம் இருக்குது எப்படி கொஞ்சம் ஸ்பீடாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் எழுதிடலாம். ஸோ 9.11 into 1.54 டிவைடட் பை 1.6. ஸோ இந்த 10th பவர்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனியாக எழுதலாம். ஸோ இப்போ 10 power minus 31 into 10 power 10 into 10 power minus 19. இது நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஸோ ஒரு சிலர் யூஸ் பண்ணுவோம், ஒரு சிலர் வந்து டக்குன்னு அந்த டைம் நமக்கு வராது இல்லைங்களா, ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்காக. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். எப்போவுமே டெசிமலில் இருக்கிறத விட ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது, இங்கேயும் எனக்கு 2 டிஜிட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இன்ட்டு 10 power 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும், இந்த பாயிண்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து நான் ஒரு 4 எடுக்கிறேன் சரிங்களா. அப்போ நான் இங்கேருந்து நான் ஒரு 4 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல -31 into 10 power 6ன்னு கிடைக்கும், into 10 power minus 19. சாரி, இந்த 19 மேலே வரும்போது +19 மாறும் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் 4 நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு 911 into 154 அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மைனஸில் இருக்கு இல்லைங்களா நெகட்டிவ் வேல்யூ, இதிலேருந்து நான் ஒன்று எடுக்கணும். ஏன் அப்படி எடுக்கணும்னா இப்போ இதுதான் நமக்கு கீழே போகும்போது 10 power +31 மாறும் இல்லைங்களா. ஸோ அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும், இதை நான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு டிஜிட்டை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு மைனஸில் இருக்கிற ஒரு டிஜிட்டை தான் நான் எடுக்கணும். ஸோ அப்போ 911 into 154 டிவைடட் பை 16. அப்போ into 10 power 31 into 10 power 6 into 10 power -30 +19. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இதை நான் ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 140,294 டிவைடட் பை 16 கிடச்சிருக்கு. இதெல்லாம் நான் டிரைவ் பண்ணேன் அப்படின்னா 10 power இங்கே -30 இருக்குது, இங்கே 6 + 19 இருக்கும்போது எனக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 25 கிடைக்கும். ஸோ -30 + 25 எனக்கு -5 கிடைக்கும். ஓகேங்களா, இது இப்போ இருக்கட்டும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து இந்த வேல்யூவை 16ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் 8th டேபிளால் டிவைட் பண்ணும்போது எனக்கு 17536.75 கிடச்சிருக்கு. திரும்ப 2 டேபிளால் நான் வந்து டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8768.37 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த வேல்யூ இன்ட்டு 10 power -5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 power -5 அப்படிங்கும்போது பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் 5 டிஜிட் நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்போ 5 டிஜிட் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த 10 power 5 நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 2 3 4. ஸோ அப்போ இங்கே நம்பர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு 0 போட்டுட்டு இந்த பாயிண்ட்டை நான் முன்னாடி கொண்டு போகிறேன். ஸோ அப்போ 0.08768 என்ன வரும், இந்த 10 power -5 ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ அதுக்கான யூனிட்டு டெஸ்லா. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.